ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். என்ன கையில் பாட்டில் வச்சு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி ஒரு ஊறுகாய் போட்டேன், ஒரு வெஜிடபிள் ஊறுகாய். நார்த் சைடில் இதை காஜர் மூலிகா ஆச்சார்னு சொல்லுவாங்க. அதாவது கேரட்டும் முள்ளங்கியும் கலந்த ஒரு ஊறுகாய். இந்த ஊறுகாய்க்கு நாள்பட்டு ஊறுறதுக்கெல்லாம் அதை உடனே அதை சாப்பிட்டுடலாம். ரொட்டி பொரிய எதோட வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் ஒன்று போடுவாங்க, அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. அது நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணலை. அது என்னங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்கங்க நீங்கள், ஓகேயா? அதாவது அந்த இது கலந்தானக்க உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அது வருஷாந்திரத்துக்கு ஓடும். வெளியிலேயே வச்சாலும் அது அப்படியே கொஞ்சம் கூட பூஞ்சை காலமெல்லாம் பிடிக்காது. இப்போ நம்ம போட்டிருக்கிறதுல அது போடலைன்னா அதனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நாளைக்கு இது தாராளமாக ஓடும். அதுக்கப்புறம் திருப்பி பண்ணிக்கலாமே. இப்போ நம்ம பொரியல், கூட்டு, குழம்புன்னு இதெல்லாம் டெய்லி தானே செய்கிறோம். அந்த மாதிரி நினச்சிட்டு அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மசாலா கொஞ்சம் போடணும். அதையும் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கோ, நான் எப்படி பண்ணினேங்கிறத காமிக்கிறேன். வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெஜிடபிள் பிக்கிள். இது முள்ளங்கி, இது கேரட், காஜர் மூலிகா ஆச்சார்னு சொல்லுவாங்க நார்த்துலலாம். ரொம்ப ஃபேமஸ் இது உடனே சாப்பிடக்கூடியது. ஒன்றும் ஊறணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நான் இங்கே 2 முள்ளங்கி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நீள நீளமாக. இது 2 கேரட்டு, இது பச்சை மிளகாய். யூஸ்வலாக க்ரீன் சில்லிஸ் தான் போடணும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை. அன்றைக்கி நான் வாங்கினேன் இல்லை, இந்த அலப்பினோ இது சில்லி அது இருந்தது. அதை தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 இது போட்டிருக்கேன். இது பயங்கர காரமாக இருக்கும். அப்புறம் இஞ்சி, இதுவும் மெல்லிஸாக ஜூலியனில் கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன். இதில் இந்த முள்ளங்கியும் கேரட்டையும் போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் இதில் வைக்கணும். கரெக்டாக கடியாரத்தை கூட பார்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. இது 2 நிமிஷம் ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிவிடும். இதை இப்போ வடிகட்டிடலாம். இதை வடிகட்டிட்டு ஒரு துணியில் நம்ம நல்லா ஆற வச்சுடலாம். இதை ஒரு டவலில் இந்த மாதிரி நல்லா ஒத்தையாக இருக்க மாதிரி இது பண்ணிவிடுக்கும். உங்கள் வீட்டு பால்கனியில் வெயில் வந்ததுன்னா வெயிலில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இது ரெண்டா ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு வேணுங்கிற மசாலா ஒன்று இருக்குது, பொடி இருக்குது, ஊறுகாய் மசாலா, பிக்கிள் மசாலா. அதை ரெடி பண்ணிவிடலாம். இதுக்கு ஒரு ட்ரை மசாலா இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை, நான் 2 டேபிள் ஸ்பூன் இங்கே தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன், கொத்தமல்லி விதை. அப்புறம் இது 1 டீஸ்பூன் சீரகம், கிட்டத்தட்ட 3 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் இது வச்சுட்டுருக்கேன் கடுகு, மெந்தியும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஓமமும் 1 டீஸ்பூன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் இதோட லிஸ்ட்டு, ஓகே? முதல்ல கடுகு போட்டுன்னுட்டேன். லேசாக கொஞ்சம் சூடானோடனே மற்றெல்லாம் போட்டுவிட்டேன். இது நல்லா வாசம் வர வரைக்கும் ரொம்ப செவக்கெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக நல்லா இது பண்ணி எனக்கு நம்ம கொஞ்சம் இது 1 வாரம் 10 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இதில் வினிகரை ஆட் பண்ண போகிறதில்ல. வினிகரை ஆட் பண்ணினா மாதக்கணக்கு இந்த வருஷாந்திரமே ஓடும். ஆனால் வினிகரோட ஸ்மெல்லும் பிடிக்கிறதுல அதில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் வினிகரை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ இனிமேல் எடுத்துடலாம். இது கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு மிக்சியில் கரகரன்னு நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1-2. இங்கே நான் கடுகெண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். பிக்கிள்னாலே கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி அது வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நான் சின்ன கப்பால் 1 கப்பு நான் விட்டுருக்கேன். இது நல்ல சூடு பறக்க நம்ம இது பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா ஆவி பறக்க, சூடு பறக்க இது இருக்குது. ஆறட்டும் கொஞ்சம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறிடுத்து ஒவ்வொன்றா போட்டு கலக்க வேண்டியதான். இந்த வெஜிடபிள் முதல்ல போட்டுக்கலாம். இஞ்சியும் மிளகாய், மஞ்சப்பொடி, காரப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது காஷ்மீரி லால் மிர்ச்சு. இது இந்த பிக்கிள் மசாலா ஒன்று தயார் பண்ணினோம் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 2 டீஸ்பூனுக்கு பக்கமாக உப்பு வேணும். பெருங்காயம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போவே ரைட்டாகவே நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. எனக்கு இது கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட் மாதிரி தான் இது. இதை நல்லா கலந்துட்டு ஒரு பாட்டில்லையோ ஜாடியிலையோ மூடி வச்சுடுங்க. ஸோ இந்த காஜர் மூலி அச்சார், அதாவது கேரட் முள்ளங்கி பிக்கிள் இஸ் ரெடி. வெஜிடபிள் ஊறுகாய் ரெடி. நிமிஷமாக பண்ணி விடலாம். எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். ரொட்டி, பூரி, சப்பாத்தி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும்.
இது என்னன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வினிகர் இதில் சேர்க்கலை, ஆட் பண்ணலை. வினிகர் வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதோட டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. அது போட்டாலும் வந்து த்ரோட்டு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிக்கிளில் போட்டால். பட் நம்ம கடையிலேருந்து வாங்குகிற பிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் கண்டிப்பாக இருக்கும், வினிகர் இல்லாமல் இருக்காது. ஸோ நான் அதை போடலை. அதை தவிர அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாமே. இதை நீங்கள் 2 நாள் முதல்ல வெளியில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ஒரு 10 days கண்டிப்பாக ஓடும், அது 10-15 days. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.